ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக ஹலோ சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், எஸ் இந்த பக்கம் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு அப்டேட். ஸோ அது என்ன அப்படின்னா, யூஸ்வலி எல்லாருமே செல்ஃபி எடுப்பாங்க கரெக்டாக. ஸோ செல்ஃபி எடுக்கும்போது கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த 2 ஃபிங்கரை இப்படி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் செல்ஃபி எடுப்பாங்கள்ல. ஸோ அப்படி செல்ஃபி எடுக்கும்போது அதுலேருந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கேட்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் நிறையவே நடக்குது அப்படின்னும், அந்த ஸ்கேம் பண்ணுறதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்கேமர்ஸ் புதுசாக டெவலப் ரொம்ப அட்வான்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு செல்ஃபி மூலிமா ஸ்கேம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு அதை தான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்னடா அது சும்மா பேச போகிறேன், பார்க்க போகிறோம் அப்படி இப்படிங்கிறே. அது என்னதான் அப்படின்னா, என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். யூஸ்வலி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செல்ஃபி எடுக்கும்போது அந்த யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி அந்த போஸ் கொடுக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அவங்க சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை டம்மியாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அது மூலயமா பேன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற எல்லா விஷயத்துக்குமே, கேஒய்சிக்கான எல்லா விஷயத்துக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபேக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. அந்த இம்ப்ரெஷனை, தம்ப் இம்ப்ரெஷனையும் அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸை நிறையவே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், அது மூலயமா சிம் கார்ட்ஸ் வாங்கிட்டு அந்த சிம் கார்டு, டூப்ளிகேட் சிம் கார்டு, உங்கள் பேர்லேயே இன்னொரு சிம் கார்டு இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிம் கார்டை வச்சு ஓடிபி ரிசீவ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. இது மூலியமாக மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது ரீசெண்டாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலோ, உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் எக்காரணத்தை கொண்டும் வெளியே லீக் ஆகாத மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது யாருக்கு எப்போ வேணாலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். இது யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ நடக்காது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம தள்ளிட்டு போக முடியாது. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்துருக்கலாம், இந்த பக்கம் தெருவில் இருக்கிறவங்க யாருனா ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம், அவ்வளோ ஏன் நம்ம ரிலேட்டிவ் யாருனா ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ளே இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கும் அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன மனப்பாங்கோட இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் நான் சொல்கிறது அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்களாம் நான் சொல்ல, ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எங்ககிட்ட இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வச்சு அந்த காலத்தில் இடத்தையே ஒருத்தர் பேர்லேருந்து மாற்றி அந்த காலம்லாம் உண்டு. அப்படி இருக்கிற அந்த தம்ப் இம்ப்ரெஷன், கை நாட்டு அப்படிங்கிற விஷயம் அதையே இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்கேமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு சைன். ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சில ஸ்கேம்ஸில் நீங்கள் ஸ்டக் அவுட் ஆனீங்க அப்படின்னா கால் 1930 ஹெல்ப்லைன் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சார்ட் அவுட் ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.